नमो वेङ्कटेशाय। शुभं करोतु कल्याणम् आरोग्यं धनसम्पदा। ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இது அஸ்தோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக நம்ம இந்த நட்சத்திர பலன் பார்க்குறோம்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம இயக்குவதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதன் பிரகாரம் இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரம் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவதா நட்சத்திரமா வருது. அதன் மூலம் இன்னைக்கு நாள் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, சுப பலனா அசுப பலனா, சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, அந்த நட்சத்திரத்தில் நம்ம சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா, புதிய முயற்சியில் ஈடுபடலாமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி இப்போ அசுப நட்சத்திரமா இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வெளியே வர்றது அப்படின்றதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 3 மாதமாவது இந்த நட்சத்திர பலன் கேட்டு நீங்கள் அது பிரகாரம் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு புரிதல் உண்டாகும். அதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனைகள் வந்தால் எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலான்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இதை தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். இதை நான் என் லைஃப்பில் ஆய்வு பண்ணிட்டு தான் இந்த பதிவே போடுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திர பலன் பராபர ஆண்டு ஆணி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூன் 23/6/2026. இன்றைய நட்சத்திர பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவான இந்த நாளோட இதெல்லாம் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் தினம், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம், சர்வதேச விதவைகள் தினம், இதெல்லாம் இந்த நாளில் கொண்டாடப்படுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம். இதில் சந்திராசிரம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் போராட்டாகி. இந்த சதயம் போராட்டாகி நட்சத்திரம் புதிய முயற்சிகள்லாம் ஈடுபடக்கூடாது. தினசரி வேலைகளில் கவனத்தோடுவோம், அதோடு செயல்படணும். அவங்க என்ன பண்ணலாம்னா, கோயிலுக்கு போகலாம், இந்த பரிகார பூஜை செய்யலாம், தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது, புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் வழிபாடு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட மனம் தெளிவு உண்டாகும். இன்னைக்கு எதுக்கெல்லாம் சிறப்புனா, கடனை தீர்க்க உகந்த நாள், கடனை அடைக்கிறதுக்கு சிறந்த நாள், அறுவடை செய்யறதுக்கு சிறந்த நாள், விவசாய அறுவடைலாம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் சிறந்த நாள், கண் திருஷ்டி கழிக்க சிறந்த நாள், பரிகார பூஜைகள் செய்ய ஏற்ற நாள். இது இந்த நாளோட பொதுவான பலன். இப்போ நம்ம நட்சத்திர பலன்குள்ள போகிறோம். நட்சத்திர பலன் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம்னு பார்க்கும்போது ஜென்மதாரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஜென்மதாரைகள். ஜென்மதாரையில் என்னென்னலாம் பண்ணலாம்னா, அதாவது இதில் மனக்குழப்பம், பதட்டம் அதெல்லாம் இருக்கும். அதனால் இதில் பரிகார பூஜைகள் செய்யலாம், கோயிலுக்கு போகலாம், இல்லை மற்ற புதிதாக பதவி ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணம், காது குத்து, முடி இருக்குதல், நிச்சயதார்த்தம், அது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாரை, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 வருஷத்துக்கு சம்பத்துதாரை. சம்பத்துதாரும் போது பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம். பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், புதிய தொழில் தொடங்கலாம், தொழில் சம்மந்தமாக வெளிநாடு பயணம் செல்லலாம், தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரை, பரணி, பூரம், போராடம், இந்த 3 வருஷத்துக்கு விபத்துதாரை. விபத்தாருன்னு பார்க்கும்போது மன உளைச்சல், டென்ஷன் அது மாதிரிலாம் இருக்கும், காரிய தடை இதெல்லாம் உண்டாகும். அதனால சுபகாரியங்கள் அனைத்தையும் தவிர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மனப்பதட்டம், மற்றபடி விபத்துக்கு ஈக்குவலான ஒரு மன உளைச்சல், விபத்துகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தாரையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது, இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும், புதிய வாகனங்கள் வாங்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சுபகாரம் அனைத்து தவிர்க்கணும். தினசரி வேலைகளில் கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோட செயல்படணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரு. அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேமதாரு. சேமதாருன்னும் போது இது வந்து சாதகமான நாள் தான். இதில் அனைத்து சுபகாரியம் செய்யலாம், புதிய முயற்சிகள் ஏற்படலாம், தொழில் ஆரம்பிக்கிறது, வாங்கின கடன் அடைச்சா கடன் திரும்ப அடைஞ்சிடும். நோய் இருந்ததுன்னா முதல்ல அந்த தாரையில் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நோய் முழுவதுமாக குணமாயிடும். பாதியில் நின்று கட்டிட வேலைகளை துவக்கினீங்கன்னா அது வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரு. பிரத்யேகதாருன்னு பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரு. பிரத்யேகதாருன்னு பார்க்கும்போது மன சஞ்சலம், காரிய தடை, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இதில் வந்து என்ன பண்ணலாம்னா கோயிலுக்கு போகலாம், தியானம் கற்றுக்கலாம், யோகா போன்றவரை கற்றுக்கலாம். இதில் வம்பு வழக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரு கூடயும் வம்பு வழக்க வச்சுக்கூடாது. நம்ம தினசரி வேலைகளை பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கையோட செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாதகதாரு. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சாதகதாரு. சாதகதாரின்னு பார்க்கும்போது நம்ம செயல்களுக்கு ஏற்ற சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும், தெய்வ அனுகூலம் உண்டாகும், முயற்சிகள் பலிதமாகும். அதனால் இதில் வந்து சுபகாரியங்கள்லாம் செய்யலாம், புதிய முயற்சிகள் ஈடுபடலாம், தொழில் தொடங்குறது, தொழில் சம்பந்தமாக வெளியூர் போகிறது, புதிய முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரி. வதைதாரின்னு பார்க்கும்போது புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கும் வதைதாரு. வதைதாருன்னு பார்க்கும்போது உடலில் சோர்வு, மனதில் இன முடியாத கவலை, வேலை செய்யறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி மனநிலை தான் நம்ம இருக்கோம். அப்போ வந்து வதைதாரில் வந்து நீங்கள் அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்கணும், வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா நம்ம சோர்வாக இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சரியாக செய்ய முடியும். அதனால் அந்த தாரையில் தினசரி வேலைகளை கவனத்தோடவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவும் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரை என்னன்றது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது வரும். அது சந்திராச நட்சத்திரம். அதனால் இதில் மெயினான சுபகாரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது சம்மந்தமான சுபகாரியங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் செய்வாங்க. ஒரு திருமணத்துக்கு மண்டபம் புக் பண்ணுறது, துணிகள் எடுக்கிறது, ஆபரணம் வாங்கிறது, ஒரு சமையல்காரருக்கு அட்வான்ஸ் தர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. சுபகாரியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் செய்யலாம், சுபகாரியங்களை தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரி. பரம மைத்திரதாரின்னு பார்க்கும்போது அனைத்து சுபகாரியங்களும் உகந்தது. திருமணம், காது குத்து, நிச்சயதார்த்தம், மொட்டையடித்தல், தெய்வ பரிகார பூஜைகள், புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குறது, முதல்ல மருந்து எடுத்துக்கிறது, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, அனைத்து சுபகாரியங்களும் உகந்த நட்சத்திரம் அது. இந்த நட்சத்திரத்தில் எல்லாமே செய்யலாம். எதுக்காக அந்த வீடியோ வந்து போடுறேன்னா, ஜாதகத்தை பற்றி எல்லாரோட திங்கிங் என்ன இருக்குன்னா, ஜாதகன்றது வந்து ஒரு எதனால் கெட்ட பலன் சொல்லிடுவாங்களோ, நம்ம அது கெட்டது நடந்துருமோன்ற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது மாதிரி கிடையாது. நம்மளுக்கு நம்ம கர்மா செய்யவே தான் பிறந்திருக்கோம். கர்மானா ஏதோ ஒரு வினை செஞ்சுருக்கோம், அதெல்லாம் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோம். அதனால் தினசரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்படி நடக்கும்போது அது எதன் மூலம் நடக்குதுன்னா நட்சத்திரம் மூலமாக தான் நடக்குது. நட்சத்திரம் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போது நம்ம நட்சத்திரமும் இங்கே நட்சத்திரமும் ஒன்று சேரும்போது என்ன பிரச்சனை வரும்ன்றது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெய்வ பக்தி, தியானம், யோகா, மற்றவங்களுக்கு உதவுதல் இது மாதிரி விஷயங்களை வாழ்வே பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களால் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கிட்டு நம்ம கர்மாவை குறைச்சிக்கிட்டு நல்லபடியாக வாழ்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். இதை பற்றி புரிதல் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனால் தான் புரிதல் உண்டாகும். இதெல்லாம் உங்களுக்கு புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.